preaching to the villagers of Palpara. So Parapara அந்த கிராமத்து மக்களுக்கு அவர் பிரபுபாதா அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இந்த வழி. And I don't know if they followed or they did, but like this, he was giving some practical ideas to them. So இது வாயிலாக அவர் இயற்கையாக மக்களிடம் சேர வேண்டிய பிரச்சார வழிகளை அவர் செய்து காட்டினார். So in a sense, he was telling them to have a picnic every weekend. So அந்த வழியில் என்ன சொன்னா ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பிக்னிக் போன்ற வைபவங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பிரபுபாதா அவர்கள் வலியுறுத்தினார். But to have it to offer to the deities. So இந்த பிரசாதங்களை முதல்ல பகவானுக்கு படைத்துவிட்டு அப்புறம் இந்த பிக்னிக்கில் பக்தர்கள் உண்ணலாம். When Srila Prabhupada went to Pokhara, he also went to Chaktaha. Srila Prabhupada went to Pokhara and also went to Chaktaha. So Parapara அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்பு சக்டஹா என்ற இடத்துக்கும் பிரபுபாதா அவர்கள் சென்றார்கள். Chaktaha was a bigger stop on the train. It was a bigger stoppage. Chaktaha is the biggest stoppage of the train. So சட்டகா என்பது அந்த கல்கத்தாவுக்கும் மணிப்பூருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பெரிய ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். And it was a small town. அது அங்க ஒரு சிறு பட்டணமும் இருந்தது. Police station was headquartered there. பெரிய போலீஸ் ஸ்டேஷன். ஒரு பெரிய காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷனும் அங்க இருந்தது. Palpara was just a village. பரபர என்பது ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. So in Chaktaha, there was also ashram for one of the associates of Lord Chaitanya called Jagadish Pandit. So Chaktaha என்ற இடத்துல மகாபிரபுவோட ஒரு நெருங்கிய நண்பராகிய ஜெகதீஷ் என்பவர் இருந்தார். அவருடைய ஆசிரமமும் இருந்தது. ஜெகதீஷ் பண்டிட் அவருடைய பேர். He was a famous devotee of Jagannath. So அவர் வந்து ஜெகநாதோடைய ஒரு பெரிய பக்தர்.